जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माये की जय। नरसिंह मूर्ति की जय। ஷிரடிக்கு அடியன் பலமுறை போயிருக்கேன். அப்ப பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பரம பக்தர் தான் ஷிரடியில சாவடிக்கு பக்கத்துல இருக்க ஒரு நரசிம்மருடைய ஆலயம் அந்த பக்தர் தான் கட்டியிருக்கார். சோ பாபா பிக்ஷா வாங்கக்கூடிய ஒரு பக்தருடைய அவருடைய குடும்பம் தான் அந்த நரசிம்மருடைய கோவிலை கட்டிச்சு. என்னடா அது நரசிம்மருடைய ஆலயம் இங்க இருக்கே அப்படின்றது என் மனதுல தோணுச்சு. இப்ப அந்த நரசிம்மமூர்த்தி சம்பந்தமான நரசிம்மனும் நானே அப்படின்னு சொல்லக்கூடியதற்கான ஒரு லீலை. இப்ப நம்ம பிரகலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான பக்தி நிறைந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை செய்த பக்திக்காக பகவான் அவங்க அப்பா ஹிரண்யகசிபு கேட்கிறார், உன் ஹரி எங்கடா இருக்கார் அப்படின்ன உடனே பகவான் வைகுண்டத்திலேருந்து கீழே இறங்கிட்டாராம். ஐயோ இவன் எங்க இருக்கிறான்னு சொன்னால அந்த இடத்துக்கு நம்ம பாயணுமேன்றதுக்கு பகவான் ரொம்ப பதட்டப்பட்டு பயந்தானாம். ஏன்னா இதுல இருக்கானடா அவன் ஹரி, இதுல இல்ல, இதுல இருக்கானா, இதுல இருக்கான்னு உடனே பகவான் அந்த தூணுக்குள்ள போயிட்டாராம். அடுத்து இதுல இருக்கானடா அவனுடைய பகவான், ஆமா என் ஹரி இந்த தூண்ல இருக்காருன்னா இந்த தூண்ல இருந்து அந்த தூணுக்கு தாவனாராம் அந்த பகவான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தூணையும் காட்ட காட்ட ஒரு தூண்ல இருந்து இன்னொரு தூண்ல இருந்து இன்னொரு தூணுக்கு மாறி மாறி போனாராம் பகவானே. ஏன்னா அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, ஏன்னா அவனுடைய பக்தி அளவு கடந்த பக்தி, ஹரி பக்தி. சோ அந்த பக்திக்கு உட்பட்ட பகவான் கடைசியில ஹிரண்யகசிபு, நான் ஒரு கடைசியா கேட்கிறேன், இந்த இதுல இருக்கானா? கண்டிப்பா இருக்கான் என் பகவான். உடனே பொழந்தார். நரசிம்ம அவதாரம் எடுக்கப்பட்டு எப்படி அந்த ஹிரண்யகசிபுவை வதம் செஞ்சார்ன்ற எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட நரசிம்மனும் நானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான லீலை. சோ இந்த பக்தர் பார்த்தீங்கன்னா சதாசிவ் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பரோட ஷிரடிக்கு வரார். சாத்தேவாடாவில் அவர் தங்குறார். சில காலம் தங்கி இருக்கார். அப்படி சில காலம் தங்கி கொண்டு நேரடியாக துவாரகாமாய நடக்கக்கூடிய ஆர்த்தியும் சேவிக்க போவார். சாத்தேவாடாவிலையும் ஆர்த்தி நடக்குமா, குருஸ்தான்லயும் ஆர்த்தி நடக்கும். 3 இடங்கள்ல ஷிரடியில ஆர்த்தி நடக்குமா. ஒண்ணு ரியலா லைவா துவாரகாமாயில சாவடியில நடக்கும். 2வது பாபாவுடைய பெரிய ரூபத்துக்கு சாத்தேவாடாவில ஆர்த்தி நடக்குமா. அப்புறம் என்னன்னா குருஸ்தானத்திலையும் ஆரத்தி நடக்குமா. இதுல சாத்தேவாடாவில நடக்கக்கூடிய ஆரத்தியில இந்த சதாசிவ் ஜோஷின்னு சொல்லக்கூடிய பக்தர் கலந்து பாராம். அப்ப அவர் அந்த ஆரத்தியை பார்க்கும் பொழுதெல்லாம் பாபாவுடைய பெரிய ரூபத்துல பாபாவுடைய ரூபம் மறைஞ்சி நரசிம்மருடைய ரூபம் தெரியுமா. ரேகேன்னு சொல்லக்கூடிய பக்தருக்கும் அப்படிதான். அவர் சதா சர்வ நேரமும் நாராயணனை வழிபட்டார். நாராயணன் ஒரு பக்கம் மறைஞ்சி நாராயணனுக்கு பின்னாடி ஒரு ரூபம் தெரிஞ்சு கொண்டே இருந்துச்சான் அவருக்கு. இது என்ன ரூபம், இது என்ன ரூபம்னு அவருக்கு மயங்கினாராம். சோ அத போல இவருக்கும் இதே மாதிரி நிறைய பக்தர்கள், ஸ்ரீ கிருஷ்ணனை வழங்கக்கூடிய பக்தர்களுக்குள்ள பாபா தரிசனம் கொடுத்திருக்கார். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே போல பாபாவுடைய பெரியதான சொரூபத்துல ஒரு போட்டோ புகைப்பட ரூபத்துல நரசிம்மர் தெரிஞ்சாராம். பாபாவுடைய ஹிருதயத்துல நரசிம்மர் தெரிஞ்சாராம். என்னடா அது நமக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்ல எல்லாருக்கும் தெரியுதான்னு எல்லாரும் கேட்டாக்கா எனக்கு தெரியலப்பான்னாங்களாம். சோ அப்ப இவருக்கு தரிசனம் கொடுக்க பாபா பரம கிருபை பண்ணியிருக்கார். சோ நரசிம்மருடைய தரிசனம் கிடைச்சது, ஆனந்தப்பட்டார், பரமானந்தம் அடைந்தார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவரை ஊருக்கு கிளம்பணும். இவருடைய குடும்பம் பெரிய குடும்பம். பாபா கூப்பிட்டார், கொஞ்சமா பிரசாதம் கொடுத்தார். பிரசாதத்தை பார்த்த உடனே ஆஹா நம்ம குடும்பம் பெரிய குடும்பமாச்சே, பாபா தவ்வளோன்னு கொடுத்துருக்காரே பிரசாதம், இது போதாதேன்னு இவர் நினைக்கிறாராம் உள்ளுக்குள்ள. பாபா அடுத்த செகண்ட் அவர் கைகள்ல 8 ரூபாய் கொடுத்து ஷிரடியில விற்கக்கூடிய பதார்த்தங்களை வாங்கிட்டு போய் கொடு, ஷிரடியில விற்கக்கூடிய ஒன்னொன்னும் என் பிரசாதமாக பாவி அப்படின்னாராம் பாபா. இப்பவுங்க ஷிரடிக்கு வரோம், பாபாவுடைய மூர்த்திகள் வாங்குறோம், பாபாவுடைய பூந்தி பிரசாதம் வாங்குறோம், பாபாவுடைய பிரசாதம்னு சொல்லி எல்லாமே வாங்குறோமே. இது எல்லாம் பிற்காலத்துல இப்ப நடந்திருக்கு. ஆனா பாபா வாழக்கூடிய காலகட்டத்திலேயே பாபா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க இந்த பக்தர்கிட்ட, ஷிரடியில நீ எந்த பதார்த்தங்கள் வாங்கினாலும் இந்த புண்ணிய பூமியில, நான் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியில நீ எதை வாங்கினாலும் அது என் பிரசாதமே அப்படின்றத பாபா
எவ்வளவு அழகா எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காரு பாருங்க. சோ அப்படியாக அந்த பிரசாதமாக பாவித்து அவர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தார். பரமானந்தம் அடைந்தார் அவருடைய வாழ்க்கையில. ஆகையினால ஷிரடிக்கு பாபா ஒரு பக்தரை இழுக்கிறார் அப்படின்னா பாபா வெறும் கையோட யாரையும் அனுப்புனதே கிடையாதுன்றது பரமசத்தியம். ஒரு பக்தர்களுக்கும் அவர்களுடைய பக்குவத்துக்கும் அவங்களுடைய பக்திக்கும் ஏற்றாற் போல பாபா கிருபை பண்றார். தகுதின்னு ஒண்ணு இருக்கு. தகுதியே இல்லாதவனுக்கு பாபா எப்படி அனுகிரகம் பண்ணுவார்? தகுதி இல்லாதவர்கள் நம்மலாம் என்ன மாதிரி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னா, எனக்கு உன் கிருபையை கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ண வேண்டியதுதான். ஆகையினால இந்த சதாசிவ் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தருக்கு பாபா சாத்தேவாடாவில மற்ற பக்தர்களுக்கு எல்லாம் துவாரகாமாயில தரிசனம் கொடுத்திருக்கார். ஆனா இந்த பக்தரை பாருங்க, ஒரு பெரிய பாபாவுடைய புகைப்படத்துல நரசிம்மரா தரிசனம் கொடுத்திருக்கார். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ரியலா பார்த்தாலும் ரீல்ல பார்த்தாலும் போட்டோ ரூபத்துல பார்த்தாலும் ஸ்டிக்கர் ரூபத்துல பார்த்தாலும் பாபா உயிரோட்டதாரியாக இன்னமும் இருக்கிறார்ன்றத பாபா இப்ப மட்டும் நிரூபிக்கல, அப்பவே நிரூபிச்சிட்டாருன்றதுக்கான ஒரு அற்புதமான லீலை இந்த சதாசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தருக்கு நரசிம்ம அவதார சுரூபத்தை தரிசனம் பண்ண வச்சு ஒரு பெரியதான கிருபை பண்ணியிருக்கார். இந்த லீலையை படிச்சதுக்கு அப்புறமா தான் அப்ப சரிதான் ஷிரடியில நரசிம்மருடைய ஆலயம் இருக்கிறது, அப்ப சரிதான். அப்ப இந்த லீலையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நரசிம்மருடைய ஆலயம் நினைக்கும் போது பாபா உடைய சங்கல்பம் இல்லாம இந்த ஷிரடியில ஒண்ணுமே இல்லைங்கிறத அடியன் பூர்வாங்கமா உணர்ந்தேன். சோ ஆகையினால பாபாவுடைய எண்ணற்ற லீலைகளை நம்ம அனுபவிப்போம். குருநாதனே தெய்வமாகி வந்திருக்கார் என்ற பக்தி பாவத்தோட தெய்வத்துக்கிட்ட என்ன பக்தி செய்தோமோ அதே போல குருநாதரிடத்திலையும் மாறாம மறையாம குறையாத பக்தியை செய்து அவரே கத்தின்னு வாழ்வோம். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய்.